கண்ணதாசன் எழுதின இந்த காதல் வலிமிகுந்த வரிகளை வந்து நாமுத்துக்குமார் வந்து அடிக்கடி அவர் கேட்பாராங்க. கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா கண்ணே கலைமானே படத்தோட நடுப்பகுதியில் வருது. கண்ணே கலைமானே இந்த பாட்டு அடிக்கடி அவர் கேட்கிறப்ப உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்ற அந்த வரி இருக்கு இல்லையா, உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாது, அதுதான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ். உனக்கே உயிரானே கடைசியில் மறந்துடுவா. ஆனால் அந்த கிளைமாக்ஸை மிடில்லே சொல்கிறார் அவர். இந்நாளில் என்னை நீ மறந்தாயே. கட் பண்ணா இந்த பக்கம் காதல் படத்தோடைய கம்போசிங் உட்கார்றாங்க. ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு கதையை சொல்றவும், ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கதையை வந்து உள்ள சொல்லுவோம் அப்படின்றப்ப பூவும் பிடிக்குது நாரும் பிடிக்குது அப்படின்ற அந்த பாட்டுக்குள்ள வந்து இதை எடுத்துட்டு வராரு. எவ்வளோ அழகா எடுத்துட்டு வராருன்னா, நதியை பிடித்தது, நிலவை பிடித்தது, நீரை பிடித்தது, தீயை பிடித்தது, பைத்தியம் பிடித்தது அப்படின்ற ஒரு வரி எழுதியிருப்பாரு. இப்போ நீங்கள் தமிழில் நீங்கள் ஒரு காதல் கவிதை எழுதணும்னா அது நீங்கள் தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காதல் கவிதைகள் எழுதப்பட்டு விட்டன. உன்னாலே என்னாலும் சரி, அதை எப்படியாவது பாட்டிலே வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பாரு. சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவ கவிதை என்றார் பாரதி. அப்போ இது எல்லாம் படித்தால்தான் உங்களுக்கு வந்து அதை தாண்டி நீங்கள் போக முடியும்.